பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமலும் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இந்த வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்தேன். இந்த 70 பேர் யாருண்டா 9ஆம் அதிகாரத்தில் 12 சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்கள் அனுப்புவார். அதற்கு பிறகு 70 பேரை தெரிந்து கொண்டு தான் போகிற ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அவருக்கு தனக்கு முன்பாக போகும்படி அவர்கள் அனுப்புவார். இவைகள் இந்த 1ஆம் வசனம் வாசிக்கிறேன் 10:1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி, அறுப்பு மீதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல் இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறார். 9ஆம் வசனத்தில், அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கு என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அந்த 70 பேரும் தான் திரும்பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொன்னார்கள். இப்படி அவர்கள் சொல்லும்போது சீசர்கள் யாருக்குமே பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெறாத நேரம், இயேசு கிறிஸ்து மகிமைப்படாதனால பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு இல்லை. அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து தேவன் அனுப்பிவிட்ட போது அவங்க போய் வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு பிசாசுகள் கீழ்ப்படுகிறது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசுகள் கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாதுங்க, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கபடினால பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அப்போது பிசாசு எந்த மனிதனுக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொன்னால், அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பிசாசுகள் கீழ்ப்படியும். இந்த அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்த ஒவ்வொருவருக்கு பேரையும் தேவன் தாமே ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். அந்த 87ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியும். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்றார், சியோனில் இன்னான் பிறந்தார் என்று தேவன் தாமே பேர் எழுதுவார். சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். பாருங்க, இந்த கிறிஸ்தவர்கள் சீசர்கள் என்று சொல்கிற கூட்டம் மறுபடி பிறந்தவர்கள். இயேசுவை வந்து அற்புதங்களுக்காக விசுவாசிக்கிறவர்கள், விடுதலைக்காக விசுவாசிக்கிறவர்கள், மற்ற மதங்களை விட்டு கிறிஸ்தவத்தில் ஜாயின் பண்ணுவாங்க, ஈவன் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் அழைக்கவில்லை. வேதம் வந்து விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அந்த விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறவன் எனக்கு ஒரு அடையாளங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசமாக இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, மார்க்கு 16 17ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களாக அடையாளங்களாவன என்று அங்கே அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். விசுவாசிகளாகும் அடையாளங்களாவன என்று மார்க் 16 ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். பாருங்க, இங்கே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ளதுதான் அடையாளங்கள். இவங்க
அப்போது தேவனுடைய சபையில் இருக்கிற எல்லாராலையும் பிசாசுகளை துரத்த முடியும். பிசாசுகளை துரத்துறது ஒரு வரம் என்று சிலர் இந்த நாட்களில் பிரசங்கிக்கிறாங்க. அதுக்காக உபவாசம் இருக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக நீங்கள் உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும் என்று ஒன்று கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உபவாசம் ஜெபம் பண்ணி பிசாசை துரத்தலை. ஒரு இடத்துல கூட நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஒரு காரியத்தை உபதேசமாக கொண்டு வரணும்னா அது இயேசு செய்திருக்க வேண்டும், அல்லாவிட்டால் அவருடைய சீசர்கள் செய்திருக்க வேண்டும். அவங்க சீசர்களும் அவங்க பெரிய அற்புதங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புவதற்கும், சப்பானிகளை நடக்க பண்ணுவதற்கும், மற்றபடி பிசாசுகளை துரத்தும்படியாகவும் அவங்க உபவாசம் ஜெபம் பண்ணலை. ஒரு குறி சொல்கிற ஆவியை பவுல் துரத்தி விடும்போது அவன் சினமடைந்து அவளை பார்த்து சொன்னால், இவளை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னான். உடனே அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறி விட்டது. இப்படி இந்த பிலிப்பு போய் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் சமாரியாவில் செய்தபோது நிறைய மந்திரவாதிகள்லாம் மனம் திரும்புறதுக்கு பிலிப்பு உபவாசம் ஜெபம் பண்ணி ஆயத்தமாகி அங்கே ஒன்றும் போகலை. அவங்க எப்பொழுதும் தேவனோடு இருந்தாங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மகிமையை நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த ரகசியம். தேவனே நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது என்ன, நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவையில்லை. நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஜெபம் இரவு நேரங்களில் நீங்கள் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. அதிகால வேளையில் ஜெபிங்க. இதெல்லாம் செய்யுங்க. அது தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு, தேவனுடைய வழிநடத்தலை அறிவதற்கு அதிகமாக உங்களுக்கு உதவும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார் அதற்காக. ஆனால் பிசாசு விரட்டுறதுக்கும், மரித்தோரை உயிரோடு எழுப்பதற்கும், கேன்சர் நோயை குணமாக்குவதற்கும் எதுக்கும் நீங்கள் உபவாசம் ஜெபம் பண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்க கீழ்ப்படியும். ஏன்னா எதனால கீழ்ப்படுகிறதுன்னு சொன்னால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்தபடியினால தேவன் உங்கள் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது, நீங்கள் சந்தோஷப்படாதுங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது. பரலோகத்தில் எழுதப்பட்டதுனால அதிகாரம் நீங்கள் யூ ஆர் பிலாங்ஸ் டு ஹெவன்லி கவர்மெண்ட். அதனால் இது விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உள்ள அதிகாரம். இது ஒரு ஊழியமெல்லாம் கிடையாது. ஊழியங்கள் என்று பட்டியல் போடும்போது ஆண்டவர் அந்த எபேசியர் 4:11-15 சொல்கிறார். அங்கே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், போதகர்கள், மேய்ப்பர்கள் 5 பிரதான ஊழியங்களை குறித்து சொல்லுகிறார். இது மாதிரி ஆவியின் வரங்கள் எல்லாம் சபைக்குரியது. இதுவும் இந்த 5 ஊழிய வரங்களும் சபையாக இருக்கக்கூடியது. எல்லா விசுவாசிகளுக்கும் மற்ற சிலரை அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசிகள், சிலரை போதகர், சிலரை மேய்ப்பராகும். அப்படி தான் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்தார். இந்த சபை ஊழியம் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்கிறதெல்லாம் இப்போ கிடையாது. அது 5 விதமான ஊழியர்கள் இருக்க வேண்டும். அந்த ஊழியங்கள் அங்கு நடக்கும். இந்த ஊழிய வரங்கள்லாம் இது கிடையாது. இது அதிகாரத்துக்கு கீழே வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னபோது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள தேவனை எங்கே உட்கார வைத்திருக்கிறார்? எபேசியர் 2:7 நம்ம தேவனோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய கால்களுக்கு கீழே தான் எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு ஊழியர், அவரை ஈடன் டிவி அவங்க பேட்டி பார்த்து போடுறாங்க. அவர் படப்பையில் ஊழியம் செய்கிறாரு. தினேஷ் என்று சொல்கிற அவர் இந்த பலவிதமான ஆவிகள், மந்திரவாதங்கள் இவைகள் எல்லாத்தையும் இணைத்து அது வேத வசனங்களோட கொண்டு ரெண்டையும் கலந்து ஒரு புதிய டாக்டரினை அவர் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவர் பல உபதேசங்களை ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 1000 விதமான பிசாசுகள் எல்லாம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இந்த 1000 விதமான பிசாசுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பிசாசுகள் அதிகபட்சமாக 4 காரியங்களை வேதம் சொல்லுகிறது. அந்த எபேசியரில் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்ச லோகாதிபதிகள், அசுத்த ஆவிகள் என்று சொல்கிற 4 இதாக தான் அதை பிரித்து சொல்லப்பட்டிருக்குது. இந்த அசுத்த ஆவிகள் என்று சொல்வது வேணா செத்த மனிதனுடைய ஆவிகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஆவிகள் அந்த மனிதனுடைய பெயரை பயன்படுத்தி பொல்லாத ஆவிகள் அந்த காரியங்களை செய்யலாம்.
இதெல்லாம் பெரிய அதில் வந்து பெரிய டிகிரி பெற்றவர் மாதிரியும் பிஹெச்டி பண்ணவர் மாதிரியும் அவர் வந்து பெரிய புதிய டாக்டரினஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரியும் அதை கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிற மாதிரி இப்படி வந்து இந்த வேதத்தில் இல்லாத காரியங்களை மந்திரவாதிகளுடைய காரியங்கள் பிசாசுகள் சொல்கிறது, அவங்க பிசாசுகள் சொல்கிறத கேட்குறாங்க, பிசாசுகள் சொல்கிறதெல்லாம் நம்புகிறாங்க. அவன் பொய்யன்னு பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். அவன் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் எடுத்து சொல்கிறான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போது அவன்கிட்ட கேட்டுற காரியங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம உபதேசங்களை பேச நிறைய வால்யூம் நடக்கிற புக் எழுதிட்டே போகலாம். பிசாசை பற்றி ரிசர்ச் பண்ணி பெரிய பிஹெச்டி அதில் வந்து வாங்கலாம். ஆனால் அது எல்லாம் வேதத்தின் உபதேசம் கிடையாது. அவர் சொல்கிறாரு கிறிஸ்தவங்களையும் மந்திரவாதம் தடுக்கும் அப்படிங்கிற வேதம் வந்து சொல்லுது. என்னென்றால் என்னாகமம் 23 வசனத்தில் நம்ம போய் 23ஆம் அதிகாரம் 23 வசனம் படித்து பார்த்தா அங்கே வந்து வேதம் சொல்லுது, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அப்போ இந்த யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இப்படி மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரவாதங்கள் கிடையாது, குறி சொல்ல செல்லுபடியாது. அவர் வந்து சொல்கிறார் சபை ஊழியரை கட்டிட்டாங்க, ஊழியத்தை கட்டி அவர் சொல்கிறது புறஜாதிகள் மார்க்கத்தில் இருக்குது. அவங்க ஒரு இஷ்ட தேவதைகள் ஒன்று ஒவ்வொரு குடும்ப தேவதை ஒன்று, நல்ல தேவதைகள் தீமையான தேவதைகள். அவங்க வந்து பிசாசையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. அங்கே பிரிச்சுட்டு அவங்க வந்து பலி செலுத்துவாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் அது வந்து அதில் அது பாதுகாக்க ஒன்றும் முடியாது. அவைகளை மந்திரவாதியை கட்டிக்கிறாங்க. அப்போனா மந்திரவாதியோட அந்த பிசாசுகளோட வல்லமுடையவனாக தானே இருக்கிறான், அவன் வந்து அதை கட்டுறான்ல. அதே மாதிரி தேவ ஊழியர்களை தேவ ஊழியர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவங்கள தொட முடியாது. அவங்களுக்கு அந்த இரத்தம் பூசின வாசலுக்கு உள்ள சங்கார தூதன் பிரவேசிக்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்த ஒரு தேவ பிள்ளையை பிசாசு தாக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவங்க ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்கடா இவங்களின் இரத்தத்தினால தான் காக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிசொல்வதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எப்படி மந்திரவாதம் பலிக்கும்? பலிக்காது. இது இந்த பயமுறுத்தி இதை பயங்காட்டி இது உங்களுக்கு பாதிக்கும்னு சொல்கிற அவங்களெல்லாம் பாதிக்கும். இப்படி மந்திரவாதம் குறிச்சொல்லுதெல்லாம் பண்ணி ஒரு மனுஷனை அழிச்சிட முடியும்னா இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று அவங்கள அழிச்சிடுவாங்களே, அழித்து அந்த கவர்மெண்ட் எல்லாம் கட்டிடுவாங்களே, அவங்கள ரிமூவ் பண்ணிடுவாங்களே, அவங்கள ஆட்சியை விட்டு துரத்திடுவாங்களே, இதெல்லாம் செய்ய முடியுமே? இதெல்லாம் அதுக்கு பயப்படுறவங்களுக்கு தான், அவங்களுக்கு அதை நம்புகிறவங்கள தான் அது பாதிக்குது. அது வந்து அதனால் இந்த ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த பயத்தை முதல்ல உருவாக்குறாங்க. இது உங்களை தாக்கிவிடும், நீங்கள் பைபிள் படிக்கலைன்னா ஜெபம் பண்ணல. இது பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் தான் கிறிஸ்தவர் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை அப்படி பைபிள் படிக்காமல் ஜெபிக்காமல் எல்லாம் இருக்க மாட்டான். அவனுக்குள்ள பைபிளின் ஆதராக பரிசுத்த ஆவியானவரே உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். பைபிள் படிக்காட்டாலும் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் நடந்து போகிறதில்ல. ஏன் 1ஆம் நூற்றாண்டில் எல்லாரும் பைபிள் படிச்சுட்டா இருந்தாங்க, எல்லார் கையிலையும் வந்து புதிய ஏற்பாடு எல்லாமே இருந்துதான். முதல் 100 ஆண்டுகள் வரைக்கும் புதிய ஏற்பாடு எழுதவே படவில்லை. நான் ஒவ்வொரு நிருபங்களாக எழுதப்பட்ட சின்ன சின்ன அந்த கடிதங்களை தான் ஒருவர் வாசித்தாங்க. அவங்களெல்லாம் யார் பயன்படுத்தினா? யார் அவர்களுக்குள்ள இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதனை பிசாசு பிடிக்கிறான்னு சொல்கிறது என்ன அபத்தமான காரியம். அது வந்து அவனை வந்து தாக்குனா மேக்சிமம் தாக்குறது அவனுடைய சரீரத்தை தாக்க முடியும். அவனுடைய ஆத்மாவையும் அவன் வந்து பாவத்துக்கு இடம் கொடுத்தா சொல்கிறார். அவர் சினிமா பார்த்தா, பாவங்கள் செய்தா, பயந்தா, இது அதெல்லாம் உண்மைதான். அது அந்த காரியங்கள் மூலமாக அந்த பொல்லாத ஆவிகள் அவனுக்குள்ள என்றாகும். பாவத்துக்கு இடம் கொடுத்தா, கோபத்துக்கு இடம் கொடுத்தா, தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த சமயத்தில் அவனுக்கு அது சரீரத்தில் சில தாக்குதலை கொண்டு வரும். அதை வந்து அப்பால சாத்தானேன்னு சொன்னாச்சுன்னா அது ஓடி போவான். அவனு தேவனுக்கு கீழ்ப்படுத்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்துனுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதை வந்து எல்லா தேவ பிள்ளைகளும் செய்ய முடியும். எல்லா தேவ பிள்ளைகளும் செய்ய. அதுதான் மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது.
அதே போல் நம்முடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடினால நமக்கு எல்லாருக்கும் பிசாசு மேலே அதிகாரம் இருக்குது. இந்த வல்லமையின் ஊழியம், விடுதலையின் ஊழியம் அது ஒரு சிலர் தான் செய்ய முடியும் அப்படி ஒன்றும் கிடையாது. அது எல்லா தேவனுடைய பிள்ளைகள் சர்வசாதாரணமாக செய்ய வேண்டிய காரியங்கள். அது அவங்க கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது அவங்க பிள்ளைகளுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு கைகளை வைத்து ஜெபம் பண்ணும், அந்த வியாதிகள் அது நம்ம திருப்பி தாக்குமா, அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். அது திருப்பி தாக்க முடியாது. அதுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது, ஒரு அதிகாரமும் கிடையாது என்று ஆண்டவர் சொல்கிறார். எரேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த விக்கிரகங்களை குறித்து சொல்கிறார். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள், புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாய் இருக்கிறது. காற்றில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அதை தச்சன் கையாலே வாட்சியால் பணியிடப்படும், வெள்ளியினாலும் பொல்லினாலும் அதை அலங்கரித்து அதை அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்கிறார்கள். அவைகள் பனையைப் போல் நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாதவைகள், அவைகள் சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மையும் செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மனிதர் சொல்கிறாரு, தினேஷ் அவர் பாஸ்டர் என்று சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், மந்திரவாதிகள் விக்கிரகங்களை செய்து அது பொம்மையை உருவாக்கி அந்த பொம்மைக்கு பவர் கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே அந்த ஆவியை கொண்டு வந்துடுவாங்க, அதோடு சேர்த்து மனுஷனுக்கு ஆவியும் கட்டிடுவாங்க. பிறகு அது வயிற்றில் குத்துனா இவனு வயிற்றில் குத்துற மாதிரி இருக்கும், அதுக்கு தலையில் குத்துனா இவனுக்கு. இது எல்லாம் இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வரல. அது மந்திரவாதிகள் செய்வாங்க. அது புறஜாதிகளுக்கு அது அவங்கள பாதிக்க செய்யலாம், அவங்க வரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட இஸ்ரவேலுக்கு மந்திரவாதி யாக்கோபு குறிச்சொல்லும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த என்னுடைய வசனத்தை கேளுங்க, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அவைகள் பனைய மாதிரி நெட்டையாக இருந்தாலும் அவங்க அசையாமல் நின்னாலும் அவைகளுக்கு என்ன கிடையாது. அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மையும் செய்யக்கூடாது, அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நீங்கள் மந்திரவாதி அதுக்கு சக்தி கொடுக்குறான், மந்திரவாதி செய்கிறான், வேணும்னா வாங்கப்பா, மந்திரவாதிகள் யார் யார் இருக்காங்களோ அவங்க வாங்க, எனக்கு முடி வேணாம் தாரேன், எனக்கு கால் பாதத்தை மண்ணை தாரேன், எனக்கு துணியை தாரேன், எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் மந்திரம் செய்யுங்க. என்ன செய்ய முடியும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவன் செத்து போவான், அவனை தூக்கி அடிச்சிடும். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி அவளை பாதுகாக்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்திரிக்கு பணிவிடை செய்யும்படி தேவ தூதர்கள் நமக்கு, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் குறைஞ்சது 2 தேவ தூதர்களால் தேவன் நமக்கு கொடுத்துக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த தேவ தூதர்கள் பாதுகாப்பை கிளைம் பண்ணுங்க. அவர்கள் உங்கள் பாதங்களை கையில் இடராதபடிக்கு கரங்கள் ஏந்தி கொண்டு சொல்லுவாங்க. இந்த விதமான இது ஒரு தேவ ஜனங்களை பயமுறுத்துகிற ஒரு காரியம். இந்த காரியங்களை தினேஷ் பிரதர் என்ன செய்யணும்னா, எல்லாருக்கும் இந்த அதிகாரங்கள் இருக்குது. இது ஒன்றும் ஒரு பெரிய காரியம் இல்லை. இதற்காக நீங்கள் என்னை வேந்து பார்க்க வேண்டாம், நீங்களும் எல்லாரும் இதை செய்ய முடியும். அவங்க இடத்துல வரவங்களை அவங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்கள ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும். அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும் என்பதை அவர் சொல்லணும். அது உண்மையாக அவருடைய சாட்சிகள் உண்மையாக இருக்குது. அவர் நாங்கள் கிறிஸ்தவத்தில் ஜாயின் பண்ணிட்டோம், எல்லாரும் சேர்ந்தோம், எல்லாரும் பேப்டிசம் எடுத்தோம், ஆனால் உண்மையாக நாங்கள் கிறிஸ்துக்குள்ளே இல்லை. அதுதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த உடனே கிறிஸ்தவங்களாக மாறிட முடியாது. மூலிகை எடுத்த உடனே பெந்தகோஸ்து சபையில் சேர்ந்தால் நீங்கள் கிறிஸ்தவங்களாக ஆக முடியாது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவன் மறுபடியும் பிறக்கிறான், அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுது. அதுக்குள்ளே நீங்கள் விசுவாசிகளை நடத்துங்க. நீங்களே ஒரு சக்திமான் மாதிரி இருந்துக்கிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும், வல்லமையின் ஊழியம் செய்யணும். நிச்சயமாக எல்லாருமே செய்யணும், எல்லாருமே இதை செய்யணும், எல்லா விசுவாசிகளும் செய்யணும். அந்த விசுவாசிகளும் உங்கள் கருத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அவங்களை கொண்டு போய் அவங்கள பிசாசுகளை துரத்துறவும் வியாதியை சுகமாக்கும் படிப்பீங்க. நீங்கள் இந்த மந்திரவாதிகளை காட்டி பயமுறுத்துறீங்க. நாங்கள் யார் இந்த ஊழியத்தை செய்வாங்க?
ஒரு அந்த பிசாசு சொல்கிறதெல்லாம் நம்புறதா? நம்ம நம்பக்கூடாது. நம்ம வந்து பிசாசு சொல்கிற காரியங்களை எடுத்துக்கக்கூடாது. அது அவன் பயம்படுத்துவான். அவன் போலியான காரியங்களை சொல்லி நம்மளை பயப்பட்டுட்டோன்னா நம்ம அவனுக்கு அதிகாரம் கொடுக்குற மாதிரி. நம்ம தான் அவனுக்கு அதிகாரம் கொடுக்குறோம். பயப்படாமல் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆண்டவர் அதை சொன்னார், பிசாசுக்கு எதிர்த்து நின்றாலும் ஓடி போவான். நம்ம வந்து யாக்கோபு சொல்கிறார், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனுங்களை ஓடி போவான். அவன் வந்து குட்டி நாயை மாறிப்பட்டவன். குட்டி நாயை வந்து நம்ம வந்து குறைச்சிட்டே வரோம், நம்மளை பார்த்து குறைச்சிட்டே வரோம். அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த குட்டி நாயை வந்து போ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வந்து இப்படிப்பட்ட பயமுறுத்தல எந்த ஊழியர்களும் நீங்கள் சொல்லாங்க, தினேஷ் பிரதர் வந்து இந்த காரியத்தை அதிகமாக செய்கிறபடினால நான் அவருக்கு பேரை சொல்ல வேண்டியது வந்தது. இது மாதிரி நிறைய ஊழியர்கள் இது மாதிரி இருக்கிறாங்க. அவங்க வந்து பயமுறுத்த வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து பயமுறுத்தாங்க. அவங்க பேர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் ஏற்பட்ட எல்லாருக்கும் அந்த அதிகாரம் இருக்குது. அதெல்லாம் இயேசு சொன்னார். உங்கள் பேர்கள் எழுதப்பட்டிருக்கிறதா, நீங்கள் வந்து அதுக்காக சந்தோஷப்படுங்க. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்னுடைய பிள்ளைகள், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. சாத்தானை வந்து ஆண்டவர் நசுக்கி போடுவார். இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு எரேமியா 10ஆம் அதிகாரம் 1-5 உள்ள வசனம் சொல்லியிருக்கேன். என்னாகமம் 23 சொல்லியிருக்கேன். மார்க்கு 16-17 எடுத்து சொல்லியிருக்கேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17-20 வரை வாசித்து நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். நீங்கள் எடுத்து தியானிங்க. விசுவாசிகள் பயப்படாதுங்க, தைரியமாயிருங்க. நீங்கள் எல்லாரும் பிசாசுகளுக்கு தான் நீங்கள் கைகளை வைக்கும் போது சுகமாக. அப்படி ஒரு தனிப்பட்ட ஊழியம் கிடையாது. பாஸ்டர் அழைப்பு இருக்குது. அந்த 5 விதமான ஊழியம் இருக்குது. மற்றபடி இது எல்லாமே தேவன் சபையாருக்கு கொடுத்துருக்கிற ஊழியங்கள். எல்லாரும் எழும்பி ஊழியம் செய்வோம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாருமே பிசாசுகளை துரத்தும். நம்முடைய தேசம் வந்து பறந்து கிடக்கிறது. 3% மக்கள் தான் இருக்காங்க. வல்லமை ஊழியம் அவர் தினேஷ் பிரதருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் வந்து வல்லமையான ஊழியத்தை செய்கிறார், பிசாசுகளை விரட்டுறார். அவரை மாதிரி ஆயிரக்கணக்கான தினேஷுகள், லட்சக்கணக்கான தினேஷுகள், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி எழும்ப வேண்டும், செய்ய வேண்டும். அவர் சில காரியங்கள் புரியாதபடிக்கு இந்த மந்திரவாதிகளுடைய அந்த காரியத்தை இதையும் இணைத்து புதிய டாக்டரினை அவர் கிரியேட் பண்ணியிருக்கார். அது வேதத்தின் டாக்டரின் கிடையாது. அது மனதில் வைங்க. நீங்கள் வந்து இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாருக்காவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எனக்கு எழுதுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 8903890891. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.